ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? 4 பட்டை, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஸ்டாரு, ஒரு மராட்டி முக்கு, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நார்மலான சைஸ் வந்து 3 தக்காளி, ஒரு லெமனு, தனி மிளகாய் பொடி தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் தேவையான அளவு. இது தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் 1 kg, புதினா, அப்புறம் ஆயில் எடுத்திருக்கேன், நெய். இது வந்து 1/4 கிலோ மெஷரிங் டம்ளரு. பிரியாணி ரைஸ் வந்து இதில் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி வந்து யூனிட் அரிசி என்னோடது. இப்போ கேஸ் பற்ற வச்சு டபராவை வச்சுருவோம். டபரா வச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு டபரா. ஒரு 150 கிராம் ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஆனியனு. அதோட புதினா போட்டுருவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுப்போம். இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், 4-5 ஸ்பூனு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடுவோம். கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு போட்டிருக்கேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துருவோம். தனி மிளகாய் பொடி 1, 2, 3. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கனை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஒன் கேஜி சிக்கனு, 3/4 கிலோ ரைஸ்க்கு 1 kg சிக்கன் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிக்கனை மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து இதோட நம்ம தயிர் ஆட் பண்ணிப்போம். எடுத்து வச்சுருந்த தயிர் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தயிர் போட்ட உடனே நல்லா கிளறிடணும், இல்லைன்னா அங்கங்கே திரி ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கப்பில் வந்து 3 கப் நம்ம ரைஸ் எடுத்தோம். ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 4.5 கப் தண்ணி வந்து ஊற்றிட்டோம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கேசரி பவுடர் போடுறதுக்காக, கலர் போட போகிறேன். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு வேண்டான்னா. கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் கலரு. இப்போ ரைஸை போட்டுருவோம். பிரியாணி தாளிக்கும் போதே ரைஸை வந்து 2 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன். இப்போ ரைஸை போட்டுருவோம். இப்போ வந்து ரைஸ் போட்டாச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து உப்பு காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. லைட்டாக ஒரு மிக்ஸு, ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் வந்து தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்பு பத்தலைனா வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து தவாவை பற்ற வச்சுருக்கேன். தவா வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். தம் போட ரெடி ஆகிட்டுருக்கு தவா. இப்போ பார்த்துருவோம் ரைஸ் எவ்வளோ வந்து. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தது கொஞ்சம் கொத்தமல்லி புதினாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, பாதி பாதி, அந்த மீதியை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். லெமன், ஒரு லெமன் எடுத்து வச்சதை ஜூஸ் ஊற்றிடலாம். இந்த பக்கம் தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தம் போட ரெடி ஆயாச்சு. பிரியாணி தம் போட்டுருவோம். தவா நல்லா ஹீட்டாக இருக்குது.
இதில் வந்து கொஞ்சம் கேசரி பவுட்ரு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோன்னா டபுள் கலராக தெரியும் பிரியாணி. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். மேலே வெயிட் வச்சுருவோம். நான் என்னோடய இடிக்கல்ல வச்சுட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுல்லில் வச்சுருவோம். 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா பிரியாணி ரெடி. இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருவோம். தண்ணி ஊற்றி முட்டை வச்சுட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில் போட்டுருவோம், உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக ஆயில் போட்டாச்சு. 10 நிமிஷத்தில் எக்கு பாயில் ஆகிடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சி, முட்டையும் பாயில் ஆகிடுச்சி. இப்போ எடுத்து உரிச்சு வச்சுருவோம். தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.